அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு e-wallet அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போறோம். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷன் காரணமாக நிறைய பேர் வந்து இந்த காசு புழக்கம், அதாவது நம்ம கையில் காசை தொட்டு கொடுக்கறது வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா இஷ்யூ காரணமாக கொரோனா அதிலிருந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த e-wallet அப்படின்னு சொல்லலாம். இந்த e-wallet அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பேமெண்ட்டையுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து e-wallet மூலமாக உங்களுக்கு வந்து பே பண்ணலாம். ஸோ e-walletக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNB வங்கி வழங்கி இருக்கும் சோலோ அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனா, இந்த அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த சோலோ அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து HNB பேங்க் தான் வழங்கியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு e-wallet-ஆக யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டாக பே பண்ணலாம், இல்லாட்டி QR யூஸ் பண்ணி பே பண்ணலாம், பில்ஸ் வந்து பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேங்க் கார்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இது e-wallet-ஆக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது கூட இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே டவுன்லோட் பண்ணலாம். பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சோலோ பை HNB அப்படின்னு நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ அதனால நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா சோலோ பை HNB அப்படின்னு தான் நம்மளுக்கு இது இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆனனும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி இதுல அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லாகின் பண்ணலாம். அப்படி அக்கவுண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ரெஜிஸ்டர் ஃபார் சோலோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக நம்மளுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16 வயதுக்கு அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு வேலிட் NIC இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு டிக்கையும் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணலாம். இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTPயை வந்து நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ OTP வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடலாம். ஸோ OTP என்டர் பண்ணோன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சூஸ் யுவர் ஐடென்டி டாக்குமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல NIC இல்லாட்டி பாஸ்போர்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து NIC அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து NIC நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், அதுக்கு பிறகு சிம்பிள் இருக்கணும், அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்டர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டை மறுபடியும் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பின் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரான்சிஷன் வந்து பண்ணும்போது, அதாவது ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பின் நம்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பின் நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பின் நம்பர் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ நான் ஒரு பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அதே பின் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிருச்சு. ஸோ இந்த அளவு விஷயங்களை நீங்கள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து கட்டாயம் ஏதாச்சும் ஒரு கார்டை வந்து இதுக்கு வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப்பெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியும். ஸோ நான் இதில் வந்து ஒரு கார்டை வந்து லிங்க் பண்ணுறேன். அந்த கார்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து HNB கார்டே தான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டை வந்து லிங்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னுடைய பேரை வந்து என்டர் பண்ணிடலாம்.
என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ கார்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எப்படி இன்டர்ஃபேஸுக்கு வந்தோன்னே மேலேயே பார்த்தீங்கன்னா சோலோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டப் டு ஸ்கேன், ஸ்டே சேஃப் அண்ட் QR கோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயாச்சும் போனோன்னா நம்மளுக்கு வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த QR கோட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேனர்ஸ் வந்து ஷோ ஆகுது. இந்த பேனர்ஸில் பார்த்தீங்கன்னா சோலோ அப்ளிகேஷனில் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அத்தனை ஆஃபர்ஸும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் அதை பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண கார்டு வந்து ஷோ ஆகுது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் அலோவ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா வந்து ஒன் ஆகுது. கேமரா ஒன் ஆகி நம்மளுக்கு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறீங்கன்னா அங்கே QR கோட் ஸ்கேனர் இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து டிரெக்டாக பே பண்ணுற விஷயங்கள் அண்ட் டீல்ஸ் அண்ட் கூப்பன், கிஃப்டிங், டிரான்சிஷன்ஸ், அதுக்கு பிறகு கார்டு அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்சிஷன் ஹிஸ்ட்ரியை கூட உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம். ஸோ நம்ம எந்த ஒரு டிரான்சிஷனும் பண்ணி இல்லை, அதனால நம்மளுக்கு அப்படி ஷோ ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன பில்ஸை வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டிரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சகல விதமான பேமெண்ட்ஸையும் இந்த இடத்துல பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டெலிகம்யூனிகேஷன், வாட்டர், இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, டெலிவிஷன், இன்சூரன்ஸ், கார்டன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு பேமெண்ட் கூட உங்களுக்கு இதில் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய எஜுகேஷன் சென்டர்ஸில் வந்து அமௌண்ட், அதாவது நீங்கள் பே பண்ண ஃபீ வந்து பே பண்ண இருக்குன்னா அதையும் வந்து இதில் வந்து ஃபீ உங்களுக்கு வந்து பே பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுக்கணும்னா அதுவும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் ரொம்பவுமே ஈஸியாக இதிலேயே பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான பில்ஸை வந்து இதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்டை கூட இதில் மேக் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரெக்டாக பேமெண்ட் மேக் பண்ணலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் பேமெண்ட் வந்து மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஆஃபர்ஸை அவங்களுடைய வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இதை விட டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சகல விஷயங்களையும் பார்த்து கொள்றதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனில் விளங்கலை அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு வந்து போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.